ஜாஸ்லின் என்ன பண்ணிட்டு இருக்க? புக் வாசிட்டு இருக்கேன். ஒரு படம் வரையா? சரி, நீ புக் வாசிச்சது போதும். இப்போ இன்னொரு வேலை செய். இதுலயே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க படத்தை வர. பெண்ணில் தானே வரைகிறதுக்கு. வந்துட்டியா? ஒரு பாப்போம். இதான் எனக்கு பிடிச்ச. ஓ, இதுதான் உனக்கு உலகத்திலே பிடிச்ச பர்சனா? ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க? இந்த உலகத்துல பிடிச்ச பர்சன் வாங்கினா கண்ணு முன்னாடியே கிழிச்சிட்டீங்க. இல்ல, அப்படி செஞ்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக அப்படி செஞ்சேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி பண்ணீங்க? எனக்கு வாழ்க்கையை எடுத்து போகணும். சரி சரி, அழாத. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட படத்தை கிழிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நமக்காக விட்டு கொடுத்தாரு. அது யாரு, என்ன, எப்படின்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாட்னால உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீரியல் படத்தை படிக்காம இருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 3வது படத்தை படிக்க போகிறோம். படத்துக்குள்ள போக முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்பில் பண்ணுறதுக்காக இந்த வார பாடம் படிக்கணும் கூட இல்லை. இந்த பாடம் வாழ்க்கை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் என் ஜீவன் ஆன்லைன் பரம தகப்பனே ஆமென். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு இயேசு இறந்த அந்த நாள். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டோட அன்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்யறோம். ராத்திரி முழுக்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ரோம காவலர்கள் இயேசு 2 திருடங்களோட சேர்ந்து சிலுவையில அறையப்படுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரணே ஊரை சேர்ந்த சிமியோன் கொஞ்ச தூரம் இயேசுவோட சிலுவையை தூக்கிட்டு போனாரு. வேறதுல இயேசுவை சிலுவையில அரைஞ்சாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம் எழுதப்பட்ட காலத்துல சிலுவையில அறையப்படுறதுன்னா என்னன்னு தெரியும். சிலுவையில அறையப்படுறது ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வலியோட சாகடிக்க முடியுமோ அது சிலுவையில அறையப்படுறது செஞ்சிச்சு. வழி நடுக்க அறையப்படுறவங்க சுத்தி நிறைய பேர் அந்த இடத்துக்கு கூடயே வருவாங்க. வழி நடுக்க அறையப்படுறவங்கள திட்டிக்கிட்டே வருவாங்க. அறையப்படுறவங்கள சிலுவை மேல படுக்க வச்சு அவங்களோட கால் 2யும் சேர்த்து ஆணி அடிப்பாங்க. அவங்களோட கைகள்லையும் ஆணி அடிப்பாங்க. ஒரு சின்ன பள்ளம் தோண்டி சிலுவையை அதுல நிற்க வைப்பாங்க. ஒருத்தர் சாகரத்துக்கு ஒரு மோசமான வழி இந்த சிலுவையில அறையப்படுறது. அதுதான் இயேசுவுக்கும் அந்த நாள்ல நடந்துச்சு. இயேசுவை சிலுவையில ஆணி அரைஞ்சு 2 திருடங்களுக்கு மத்தியில அவரோட சிலுவையை நிக்க வச்சிருந்தாங்க. இந்த வேடிக்கை பார்க்க வந்த எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க உண்மையிலேயே ஆண்டோட குமாரனா இருந்தா சிலுவையில இருந்து கீழே இறங்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் கத்துனாரு. இவர் மத்தவங்களே காப்பாத்தினாருப்பா, ஆனா அவரையே காப்பாத்திக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணாரு. சிலுவையில இருந்து கீழே இறங்கிவாங்க, நாங்க உங்களை நம்புறோம் அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணாரு. ஆண்டவருக்கு இவரை வேணும்னா ஆண்டவர் இவரை காப்பாத்துட்டோம், இவரு தேவகுமாரன் ஆச்சே அப்படின்னு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா கிண்டல் பண்ணாங்க. இயேசு கூட அறையப்பட்ட இன்னொரு திருடனும் இயேசுவை மத்தவங்களோட கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சுத்தி இருந்து எல்லாரும் செஞ்சதுக்கு கேட்கும் போது அது ரொம்ப கொடுமையான ஒன்னா இருந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பயங்கரமான காரியம் நடந்துச்சு. இயேசு இந்த உலகத்துல நம்மளோட பாவங்களுக்காக மரிச்சாரு. இந்த உலகத்துல இருந்த எல்லாரோட பாவமும் இயேசு அந்த சிலுவை மேல அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த பாவத்தோட கொடுமை இயேசு கிட்ட இருந்து ஆண்டவரை ரொம்ப தூரம் பிரிச்சிருச்சு. இந்த அழுத்தத்தை தாங்க முடியாம அவர் சத்தம் போட்டாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இயேசு நமக்காக மறிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. இயேசு நினைச்ச மாதிரி ஆண்டவர் அவரை கைவிடல. இயேசுவோட சேர்ந்து ஆண்டவரும் அவங்களோட தூதர்களும் இயேசுவோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஏன் இந்த பூமி கூட அவரோட கஷ்டப்படுறதுல பங்கெடுத்துக்குச்சு. 3 மணி நேரத்துக்கு இயேசு இறந்த சமயத்துல
நாட்கள்ல இந்த உலகம் இருண்டு போயிருந்துச்சு. மத்தேயு 27 அதிகாரத்துல பூமி அதிர்ந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நேசிக்கிற ஒருத்தருக்காக இப்படிப்பட்ட பயங்கரமான சாவை சந்திக்க நீங்க தயாரா இருப்பீங்களா? அந்த அளவுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறாரு. உங்களை காப்பாத்துறதுக்கு எதை செய்யறதுக்கும் தயாரா இருக்காரு. ஆண்டவர் உங்களை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாருங்கிறத அவரோட சிலுவை மரணத்துல நமக்கு காமிச்சு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அவரோட அன்பை நம்ம மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். எனக்கு பிடிச்ச ஒருத்தரோட படம் வரைய சொல்லி என் கண்ணுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வரைஞ்சது ரொம்ப பிடிச்சவங்களோட படத்தை நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். எனக்கு முன்னாடி அவங்க படத்தை தான் கிழிச்சு போட்டாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி அவங்களோட படத்தை கிழிச்சுதான் போட்டாங்க. அதே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவரோட ஒரே குமாரனான இயேசுவை இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருட பாடத்துக்காக சிலுவையில மாறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவரோட கண்ணுக்கு முன்னாடி அவரோட பையன் சிலுவையை அறையப்படுறத பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் அதை செய்யறதுக்கு முன் வந்தாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவரு உங்களையும் என்னையும் அவ்வளோ நேசிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டோட அன்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது உங்களாலும் என்னாலும் மட்டும்தான் முடியும். நம்ம பாக்குற எல்லாரும் இயேசு அன்பை பத்தி சொல்லணும். நானு ஆண்டோட அன்பை மத்தவங்க கிட்ட சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்களா? ஏன்னா இன்னைக்கு பாட சொல்லுது நம்ம ஆண்டோட அன்பை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லும் போது நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்யறோம்னு. கூட இந்த பாட செய்தி படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருந்ததுக்காக நன்றி. எங்களை பத்திரம் பார்த்ததுக்காக நன்றி. ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட ஒரே மகனான இயேசுவை எங்களோட பாவத்தை போக்குறதுக்கு சிலுவையை மறைச்சதை நாங்கள் மறக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதுக்காக நன்றி. எல்லாரும் ஆசீர்வதிங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பரம தகப்பனே. ஆமென்.